சிவா போலாமா? சார் அப்பயே ஃப்ளாட்டு. இவர் பார்க்கறத பார்த்தா தின்றுவாரு போல இருக்கே. பார்க்குற பார்வையை வச்சே கண்டுபிடிக்க வேணாம். நட்டு நடு சாமத்தில் இனியாரோ ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. இதை எல்லா நர்ஸுக்கிட்டையும் போய் சொல்லலைன்னா எனக்கு தலை வெடிச்சிடும். இப்பயே போவோம், நைட் ஷிப்ட்ல டைம் பாஸ் ஆகும். சிவா, சிவா. ஆ ஆ சொல்லு நிலா. என்ன போலாமா? போகலாம். நீ முன்னாடி போ, நான் வரேன். ஓகே. பக்கத்தில் போகிறதுக்கு இப்போ இவ எதுக்கு புடவை கட்டிட்டு வந்திருக்கா? வா டே சிவா, கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருடா. ப்ளீஸ் சிவா, நடந்து போகலாம், கார்ல வேண்டாம். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நட்டு நடு சாமத்தில் இப்படி தலைய புடவை கட்டிக்கிட்டு ரோட்டில் போகலான்னு சொல்கிற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் தானே, வா போகலாம், ஜாலியாக இருக்கும். நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன். யாரு நீயே? என்னைய? ஆமாம். ஏன் நம்பிக்கை இல்லையா? பார்க்கதான் ஒட்டடை குச்சி மாதிரி இருப்பேன், ஆனால் என்கிட்ட அடி வாங்கினது இல்லையே நீ. ஓ, இந்த ஆசைலாம் வேற இருக்கா உனக்கு? ஆசை இருந்தால் மட்டும் நிறைவேற போகுதா என்ன? சரி வா. பைத்தியக்காரி, சொல்றது எங்கேயாவது கேட்குறாளா பாரு. ஐயோ, ஏ நில்லு. வா சிவா போலாம். அதான் நீ என்ன நினைக்கிறாளோ அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் இவளுக்கு. பிடிவாதக்காரி. இந்த நிலா வெளிச்சத்துல அநியாயத்துக்கு அழகா இருக்காளே, இவ பின்னாடி போனா சரி போவோம். என்ன பண்றது, வேற வழி. அன்பே உன் கண் போதும் எனது உயிரையும் போட்ட உன்னை பார்த்து பார்த்து வாழ நக கண்ணில் பார்வை வேண்டும். உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள். உன் வாழ்க்கை இது போதும், வேண்டாமே சொல்லுங்கள். ரவி, ஐ மிஸ் யூ. என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நிம்மதியாக படுத்து தூங்குங்க, நான் பத்திரமா தான் இருப்பேன். உங்கள் மேலே கோவம் இன்னும் குறையல, அதே மாதிரி காதலும் குறையாது. குறையாது. ஏய் விஜி, பைத்தியக்காரி, எங்கடி ஏறி உட்காந்துருக்க? கீழே விழுந்துடாத. அதெல்லாம் விழுக மாட்டேன். மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி, என் புருஷன் போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்கேன். என்ன இப்போ உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் புருஷனை தாண்டி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்த. அதெல்லாம் அப்படித்தான். இதுக்குதான்ப்பா இந்த புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ளேயே நம்ம வரதில்ல. ஏய் சரி லேட் நைட் ஆச்சு, சீக்கிரம் வந்து பாடு, பனி வேற கொட்டுது. நீ போ, நான் வரேன். ரவி எத்தான் மெசேஜ் பண்ணாரு, நீ எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த இடத்த விட்டு நகல மாட்டேன்னு. அதனால கையோடு உன்னை கூட்டிட்டு வந்து படுக்க வைக்க சொன்னாரு. வா வா. இங்க பாருடி, அவர் ஃபர்ஸ்ட் தான் உனக்கு பாஸ், இப்போ உனக்கு அவர் அத்தான், புரிஞ்சுதா? அப்படியே அவர் சொல்றதெல்லாம் கேட்காத. அவர் எனக்கு பாஸா இருக்கிறப்பையும் அப்படிதான் பண்ணுவேன், இப்ப அத்தானா இருக்கிறப்பையும் அப்படிதான் பண்ணுவேன். இப்ப நீ வரியா இல்லை தூக்கிட்டு போட்டா? செஞ்சாலும் செய்வடி, வா போலாம். அது சரி வா. நல்லா இருக்குல்ல, ஜில்லுன்னு காத்து, நைட் செட்டப், லைட் மூடு, சூப்பரா இருக்கு சிவா. இருக்கும் ஏன் இருக்காது? ஏன் உனக்கு பிடிக்கலையா?
எனக்கு தெரியல. தெரியலையா? தெரியலன்னா என்ன அர்த்தம்? நான் எப்போதும் இந்த மாதிரி நைட் டைமில் ஒரு பொண்ணு கூடலாம் இப்படி உட்காந்ததும் இல்லை, போனது இல்லை. அப்படியா? நிஜமாவா? ஆமாம். பார்த்தாலே தெரியுது நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டானு. ஹே, என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன்னை பத்தியா? நீ வேணாம் வேணாம், நீ வேற ஏதாவது சொல்லுவ. வேணாம், நீ சொல்லவே வேணாம். சொல்றேன் சிவா, கேளு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்கே பாரு, ஓவர் நைட் ஆயிடுச்சு, பனி வேற கொட்டுது. வா, நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். பரவாயில்ல சிவா, இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம். சளி பிடிச்சிக்கிறோம் நீலா. சளி பிடிச்சா பரவாயில்ல, அதான் டாக்டர் நீ இருக்கேல்ல, சரி பண்ணிடுவ. என்ன அப்படியே பார்க்குற? உன்னெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி வளர்த்தாங்க? உன்னை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் வளர்த்துருப்பாங்க. சரி, வெளியில் பக்கத்தில் தானே வரோம், அதுக்கு எதுக்கு புடவையெல்லாம் கட்டிட்டு வந்த? ஏ, நல்லா இல்லையா? அந்த நர்ஸ் சொன்னாங்களே நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு. ரொம்ப முக்கியம். பக்கத்தில் வர்றதுக்கு ஏமா புடவையை கட்டிட்டு வந்த? நார்மல் ட்ரெஸ்ஸே போட வேண்டியதானே? நீ ஏன் சிவா எப்போ பாரு என்னோட ட்ரெஸ்ஸை வச்சு ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்க? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி saree கட்டணும்னு தோணுச்சு, அதனால கட்டினேன். நான் எப்போவும் ஹாப்பியாக இருக்கும் பொழுது saree கட்டுவேன், அதனால தான். அப்போ ஹாப்பியாக இருக்க? ஆமாம். ரொம்ப வித்தியாசமான பொண்ணா இருக்கியே. ஹாப்பியாக இருந்தால் புடவை கட்டுவாளாம், வெளியில் போவாளாம், அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லையா? ஹே, அதிசய பிரிவி மாதிரி பார்க்காத. நிறைய பொண்ணுங்களுக்கு இதுதான். ஆனால் என்ன, கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எனக்கு தான் நீ இருக்கியே, என்னை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு. அப்படியா? ஆமாம், மொதல் டைம் உன் கூட வெளியே வர்றதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சேஃப்டியாக ஃபீல் பண்ணேன். அதனால தான் உன்னை இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு வர சொன்னேன். இல்லைன்னா எனக்கு என்ன பைத்தியமா ஒரு பையனை இந்த நேரத்தில் வெளியில் கூட்டிகிட்டு வர சொல்கிறதுக்கு? சிரிச்சது போதும், இந்த பக்கம் திரும்பு. தேங்க்யூ. என்கிட்ட யாரும் இந்த மாதிரி சொன்னதில்லை. அதுக்கு நீ பொண்ணுங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கணும். இது வேலைக்கு ஆகாது. சரி வா, ஹாஸ்பிட்டல் போகலாம், டைம் ஆயிடுச்சு. சிவா ப்ளீஸ் சிவா, இன்னும் கொஞ்ச நேரம். இங்கே பாரு, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஆச்சுன்னா அம்மாவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒழுங்கு மரியாதையாக வந்துரு. அதுவும் யாருக்கும் தெரியாமல் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஹாஸ்பிட்டல் ரூல் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு. வா. சரி ஓகே, போகலாம். ஏய் சிவா, மழை வருது. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல. பாட்டி, இப்போ நீ வர போறியா இல்லையா? முடியாதுடா, முடியவே முடியாது. நீ தானே உன் பொண்டாட்டியை கோவப்பட்டு வெளியே அனுப்புன. நான் கோவப்பட்டு வெளியே அனுப்பல, அவளை தான் போனா. காரணம் யாரோ? நானா? நான் ஏன் வந்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும்? நீ போ. பாட்டி படுத்தாத பாட்டி, நான் மட்டும் போய் பேசினா அவ வரமாட்டா, நீ வந்தாதான் அவ வருவா. நான் வந்து பேசினா ராதா வருவான்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா வரமாட்டேனே. ஏன் பாட்டி இப்படி நீயே என்னை படுத்தி எடுக்கிற? இப்போ உனக்கு வந்தா என்ன? ஏண்டா, செய்யற தப்பெல்லாம் நீங்க செஞ்சு போடுறீங்க, கடைசி நாங்க வந்து நிக்கணுமா? முடியவே முடியாது. நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, காலில் விழுகுவியோ கையில் விழுகுவியோ எனக்கு அது தெரியாது. ராதாவை கூட்டிட்டு வர போ. ஏய் பாட்டி. என்னடா காலங்காத்தாலே கத்திக்கிட்டு இருக்க? டேய் வாடா போலாம். எங்கடா? ராதா விஜய் வீட்டில் தான் இருக்கா, வா நம்ம போய் பேசி கூட்டிட்டு வருவோம். இது நல்லா இருக்குடா, நாளா வரல, நீயே போய் கூப்பிட்டுக்கோ. டேய் ஏன்டா எல்லாரும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில்? நான் தனியா போய் பேசினா வரமாட்டாடா அவ. நீ பண்ண தப்பு நீயே அனுபவி. பாய். நான் போய் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன்.
நீ எப்படி வராம இருக்கேன்னு பாக்குறேன். டேய் டேய் ரவி விடுடா. வான்னு சொன்னா வரமாட்ட, உன்னை இப்படி தூக்கிட்டு போனாதான் உண்டு. டேய் ரவி விடுடா, ட்ரெஸ்ஸாவது மாத்திட்டு வரேன்டா. ட்ரெஸ் எல்லாம் வேணாம், அப்படியே வா. டேய் எனக்கு ஒன்று குடுடா. வேணும்னா போய் வாங்கிக்கடா. சும்மா லாஸ்ட் ஒன் அதை தான் வாயில வச்சு ஊதிட்டு இருக்கேன். சோப்பா சார், கடுப்பா இருக்குடா. எவ்வளோ நேரம் தான்டா இவளுக்காக வெயிட் பண்றது? சீக்கிரம் வந்து கடையை திறக்க வேணாம். கடையை திறக்கிற நேரத்தை பாரு. பக்கத்துல எந்த ஃபிகரும் போக மாட்டுது. பார்த்துட்டு சைட் அடிக்கலான்னு பார்த்தா என்னடா வந்தாளுகளா இல்லையா? எங்க இன்னும் வரல. ராதா, எவ்வளோ நேரம் ராதா நான் சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்பவே மாட்டேங்கிற. திரும்பி என் முகத்தை பாருடி. இங்கேருந்து போங்க ரவி ப்ளீஸ். இதே தாண்டி அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. ஒரு மனுஷனை எவ்வளோ நேரம் கெஞ்ச விடுவ? என்னை எவ்வளோ நேரம் அழுக விட்டீங்க? ராதா தப்பு தான், என்னை மன்னிச்சிருமா. நீ இல்லாம எனக்கு தூக்கம் வர மாட்டுது, சாப்பிட தோண மாட்டுது. ப்ளீஸ் ராதா. நான் இல்லாமல் தூக்கம் வர மாட்டுது, சாப்பிட முடிய மாட்டுது. ஆனால் நான் சொல்கிறது மட்டும் மறந்து போகுதில்ல? மறக்கலாம் இல்லடி. மறக்கலைனா அப்போ ஞாபகத்துக்கு இருந்துக்கிட்டே நீங்கள் வீம்புக்குனே அவளை போய் பார்த்துருக்கீங்கல்ல? ராதா ப்ளீஸ், நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. அவன் என் ஃப்ரெண்டுடி. அவ வாழ்க்கையை அவ வாழ வேண்டாமா? அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ என்னாச்சு? ஒன்றும் ஆகலைல்ல. இப்போ அதனால என்ன ஆக போகுது? அதனால என்ன ஆச்சா? பார்த்தீங்கல்ல, நீங்கள் அங்கே நான் எங்க. எனக்கு உங்கள் மேலே இருக்கிற கோபத்துக்கு. சரி சரி சரி, நீ கோவப்படாத ப்ளீஸ். நீ என்கிட்ட பேச வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நீ வீட்டில் மட்டும் வந்து இருமா. முடியாதுன்னு சொல்கிறேல்ல. இதை தான் அரை மணி நேரம் சொல்லிட்டு இருக்கிறா. ஷோ, தூக்கம் வேற வருதே. இவங்களாம் எப்போ வந்தாங்க? ஆமாம், விக்கி ஏன் ட்ரெஸ் இல்லாமல் வந்து உட்காந்துட்டு இருக்காரு? யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கே. அச்சோ, விஜி விஜி நீங்களா? என்னாச்சு, ஏன் ட்ரெஸ் இல்லாமல் வந்திருக்கீங்க? நானா வந்தேன், இதோ இவன் தான் தூக்கிட்டு வந்துட்டான். ஐயோ, ஷோ டே ரவி, மானம் போகுதுடா. அது எப்படி? அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்று தான் பேசுவீங்களோ? ஏன் தள்ளி தள்ளி நின்று பேசுனா ஆகாதா? காது கேட்காதா? அட பாவி, கட்டி பிடிச்சாடா பேசிட்டு இருந்த. எந்த பொண்டாட்டிக்கிட்ட அப்போ கோவம் வராது? ரவியக்கா வாங்கத்தான், உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும் விஜய். உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வையேன். அவ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ஏண்டி, அவர் தான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுறாருல, ரொம்ப பண்ணாதடி. நீ சும்மாரு. என் கண்ணு முன்னாடி இன்னும் என் மனசுக்குள்ளேயே அது அப்படியே இருக்குடி. எப்படி திரும்ப கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருந்தாங்க பாரு, இதையே தான் சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன வேணும்னா கட்டி பிடிச்சேன், அவளாதான் வந்து கட்டி பிடிச்சா. அவளா கட்டி பிடிச்சா? உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? பிடிச்சி தள்ளி விட வேண்டாம். இதே நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எப்படி ஒத்துப்பேன்? உன்னை தொட்ட கையை உடைச்சிட மாட்டேன். பாத்தியாடி எப்படி பேசுறாருன்னு? இவருக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? சரி விடுடி, கோவப்படாத. கோவப்படாம எப்படி இருக்க சொல்ற? இதே விக்கி ஒன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டுன்னா நீ சும்மா இருப்பியா? அது எப்படி சும்மா இருப்பேன்? ரவியை தானாவது கையை உடப்பாரு. நான் காலு கையை ரெண்டையும் சேர்த்து முறிச்சு போட்ட மாட்டேன். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கலாம், ஆனா இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், தெரியும்ல? நான் எதுவும் பேசலைங்க, எதுவுமே பேசல. சரி இருங்க, நான் போய் அம்மா கிட்ட சொல்லி உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். விஜய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்கள் காலையில் எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். இப்போ ராதாவை கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோதான். என்ன ராதா, இவ்வளோ தூரம் சொல்கிறேல, இப்போ நீ வருவியா மாட்டியா? முடியாது. என் மேலே உள்ள கோவம் அப்போ உனக்கு குறையவே குறையாதா ராதா? குறையாது. அப்போ நான் இல்லாமல் நீ இருந்துருவ. ஹோ, இருப்பேனே. பாருடா இவ எப்படி பேசுறான்னு. என்னெல்லாம் கேட்காத, நீ ஆச்சும் பொண்டாட்டியாச்சு. அங்கே வீட்டில் ராதா இல்லாமல் போனா பாட்டி அங்கே என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியல. ராதா இல்லாமல் வீட்டுக்கு வராதீங்கன்னு வேற சொல்லிருச்சு. 2 பேரும் தட்டை தூக்கிட்டு போய் பிச்சை எடுக்கலாம் வா. இவன் ஒருத்தன். என்னடா பார்த்துட்டே இருக்க? வேற வழியே இல்லடா, கடைசி சான்ஸ். என்ன? வேற என்ன,
எல்லா புருஷனுங்களும் பண்ணுறது தான் இப்போ நானும் பண்ண போகிறேன். அப்படி என்னடா பண்ண போற? ரவி ரவி காலை விடுங்க. என்ன மன்னிச்சிரு ராதா. ரவி காலை விடுங்க, ஃபர்ஸ்ட் காலை விடுங்க. ஐம் சாரி டி. பாவி, காலிலே விழுந்துட்டானே. ரவி இப்ப காலை விட போறீங்களா இல்லையா? எந்திரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி ராதா. என்ன ரவி, நீங்க போய் ஏன் காலில் விழுந்துக்கிட்டு என்ன பண்றீங்க? என் மேலே தானே தப்பு. இதில் என்ன இருக்கு? என் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயாவது என் கூட வருவியா ராதா? ரவி ப்ளீஸ், என் கோவம் எப்போ குறையுதோ அப்ப நானே வரேன். கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரிஞ்சே இருக்கலாம். இதுதான் உன் முடிவா? ஆமா. சரி, உன்னோட இஷ்டம் ராதா. ஆனால் தினமும் உன்னை வந்து பார்ப்பேன். கவலைப்படாத, நான் உன் கூடயே தான் இருப்பேன். ஐ லவ் யூ ராதா. ஐ லவ் யூ ஸோ மச் டி. குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ.